எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போது எங்கே கிளம்பிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, வெயிட் பண்ணுங்க அவங்க யாரையும் தேடுறாங்கன்னு நினைக்கிறேன். 2 பேர் மிஸ்ஸிங். அது 2 பேர் இப்போது ஸோ நாங்கள் இங்கே இப்போ வந்து எங்கே போகிறோம் பண்ணிட்டோம் நாங்கள். ஆமாம், எங்கே போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து நாங்கள் வந்து பூஜாக்கு வந்து ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போக போகிறோம். அந்த கடையில் வந்து பூஜாக்கு பிடிச்ச மாதிரி நிறைய பொருட்கள் இருக்கும். அதில் வந்து பூஜா வந்து அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச பொருளை வாங்கிக்க போகிறாங்க. என்னம்மா? ஆமாம். எதுக்காக வாங்குறாங்க? என்னோட பர்த்டேக்காக. பர்த்டே எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போதான் எங்களுக்கு வந்து டைம் கிடைச்சிருக்கு. ஸோ அதனால நாங்கள் கிளம்பியிருக்கோம். ஈவினிங் டைம் மணி என்ன ஆகுது? இப்போ மணி வந்து 7 ஆகுது. ஸோ பனி பொழியறனால நாங்கள் வந்து இன்னைக்கு எல்லாரையும் பேக் பண்ணி வச்சிருக்கோம் போறதுக்காக. சரி, போலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கும் வந்துட்டோம். இந்த கடை வந்து நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பாப்பாவுக்கு எது வாங்கினாலும் இந்த கடையில் தான் வந்து வாங்குவோம். அஃபோர்டபுள் ப்ரைஸாக இருக்கும். இங்கே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா பொருளுமே இருக்குங்க. சரி, அதனால இந்த கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இந்த கடையில் எல்லா ஐட்டமும் இருக்கனால எனக்கு எல்லாமே வேணும், இதில் ஒன்று அதில் ஒன்று வேணும்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் என்ன கடையாங்க எழுதி வைக்க முடியும் அடுத்தவன் கடையை? சரி, ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணுங்க, நம்ம வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் ஆனால் அவங்க வந்து எனக்கு எது வாங்குறதுனே தெரியல, அப்படியே முழிச்சிக்கிட்டே இருந்தாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து க்ளவுஸ் இதெல்லாம் வாங்கிட்டு இருந்தார். ஏன்ப்பா வாங்குற அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவங்க தான் சொன்னாங்க, நீ தான் சொன்ன பாக்ஸிங் பாப்பாவுக்கு கற்றுக் கொடுக்கணும், சேர்த்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கே இப்போ வாங்குறீங்க, அதுக்கு பொறுமையாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு நாள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்லை, இது செட் ஆயிடுச்சுன்னா இப்படியே வாங்கிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. பட் ஆனால் அது செட் ஆகலை. குட்டி பாப்பா பார்த்தீங்கன்னா ரொம்ப சுட்டி, எல்லாத்தையுமே எடுத்து விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. மோஸ்ட்லி பேரண்ட்ஸுங்களுக்குலாம் தெரியும் பசங்களை கூட்டிகிட்டு போகாத காரணமே இதுதான் அப்படின்ட்டு. பூஜா வந்து எப்படியோ ஒரு பொருளை வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. அது என்ன பொருள்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். நாங்கள் என்ன யோசித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவளுக்கு வந்து அறிவுபூர்வமாக அவள் யோசித்து விளாடணும் அந்த பொருளை. மற்ற பொருள் விளாண்டு தூக்கி போடுற மாதிரி இது இருக்கக்கூடாதுன்னு சொல்லி யோசனை பண்ணி பார்த்து இது வாங்கணும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அந்த வந்து அட்டையில் வந்து நம்பர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோலை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதை வந்து நம்ம பசில் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ண ஒரு விதமான நம்மளுக்கு ஷேப் கிடைக்கும். அது என்னன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஃபுல்லாக ஜாயின் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஒரு பிட்டாக இருக்கும். அதை வந்து ஓப்பன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ தான் நம்பர்ஸ்லாம் பார்த்து அது கரெக்டான ஷேப் வந்து நம்மளுக்கு வரும். செட் பண்ணலாமா? ஆல்ரெடி எடுத்தாச்சு, செட் பண்ணுறோம். பசில்ஸோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 115லேருந்து ஸ்டார்டிங் ஆகுது. நாங்கள் கட்டின கஃபே எப்படி இருக்குது பார்த்து சொல்லுங்கள். இதுதாங்க பசில்ஸ். இது வந்து நம்ம ஃபுல்லாக ஜாயின் பண்ணி முடிக்கும்போது ஃபினிஷிங் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். டிஃப்ரெண்ட் ஷேப்லேயும் இருக்குது. ஆல்ரெடி வந்து நாங்கள் பார்க்கு மாதிரி ஒரு வாங்கியிருந்தோம். இது ஒரு கஃபே மாதிரி வாங்கியிருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள். பாய்.